தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. எத்தனையோ திவ்ய தேசங்கள் இருந்தாலும் முதன்மையானது ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணா நிவாசம். கருணையே உருவெடுத்தவனாக கருணை கடல் போன்ற இந்த திவ்ய தேசத்திலே பெருமாள் மங்கள நிதியாக சேவை சாதிக்கிறார். அகிலத்து உயிர்களை அன்பெனும் அயனத்தில் அழைத்துச் செல்பவன். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே என்று இந்த கோயிலின் பிராகாரங்களையும் மதில்களையும் புகழ்ந்து பாடிய பராசர பட்டர் சுபகிருத் என்ற தமிழ் ஆண்டில் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ராமானுஜரின் முதன்மை சீடரான கூரத்தாழ்வாரின் மூத்த மகனாகப் பிறந்தார். இளையவர் வேதவியாச பட்டர். ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் தன் வழக்கப்படி பிக்ஷைக்காக செல்ல வேண்டிய கூரத்தாழ்வான் கொடுமழையால் வெளியில் போக முடியாமல் இருந்தார். அவரும் அவருடைய மனைவியார் ஆண்டாளும் அன்று பட்டினி. ஆனால் அவர்கள் பக்தியுடன் போற்றி வந்த ஸ்ரீரங்கத்து மூலவர் அரங்கநாத பெருமாள் அவர்கள் பட்டினி கிடப்பதை பொறுக்காமல் அசரீரியாக கோவிலின் வட்டர் உத்தம நம்பி என்பவர் மூலம் அவர்களுக்கு உணவு அனுப்பி வைத்தார். அதில் 1/3 பங்கை தான் உண்டு மீதி 2 பங்கை தன் மனைவியான ஆண்டாளை உண்ணச் செய்தார் ஆழ்வார். காலக்கிரமத்தில் ஆண்டாள் 2 மகவை ஈன்றெடுத்தாள். விஷ்ணு புராணம் பாடிய பராசர முனிவரின் பெயரை முதலாமவருக்கும் பாகவதம் பாடிய வேதவியாசரின் பெயரை இளையவருக்கும் வைத்து மகிழ்ந்தனர். இந்த பராசர பட்டர் எப்போதும் ஸ்ரீரங்க நாச்சியார் பக்கமே இருப்பாராம். தாயின் பாசம் குருட்டுத்தனமான பாசம் என்பதால் தாயின் மடியில் ஒதுங்கினால் உறுதியாக துணை நிற்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு. தாயின் அன்புக்கு முன் தந்தையின் அன்பு எவ்வகையிலும் குறைந்து விடுவதில்லை. இருந்தும் அது ஒரு மறைமுகமான பாசம், அதில் ஒரு கனிவான கண்டிப்பும் உண்டு என்று நன்கு அறிந்த பட்டர் பெருமாளிடத்தில் போகவே மாட்டார். பெருமாளுக்கோ ஒரே குறை, இவர் ஏன் இங்கு வந்து நம்மை பாடமாட்டேன் என்கிறார்? எப்போதும் நாச்சியார் பக்கமே இருக்கிறாரே. இதில் எம்பெருமானுக்கும் உள்ளூர மகிழ்ச்சிதான். இருந்தும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இந்த நாளும் வந்தது. அதுதான் எம்பெருமானின் நாச்சியார் திருக்கோல நன்னாள். நாச்சியார் திருக்கோலத்தில் இருந்து கொண்டு எம்பெருமான் பராசர பட்டரை உள்ளே அழைக்கிறார். இப்போது பாரும் என்னை நாச்சியார் கோலத்தில். நாச்சியாரை ஒரேடியாக புகழ்கிறீரே, எப்படி என் அலங்காரம்? ஸ்ரீயை விட என் அலங்காரம் பிரமாதமாக இல்லை? அவளை விட நான் அழகாக இல்லை என்று நாச்சியார் போல் வெண்பட்டு புடவை உடுத்தி ஒரு காலை ஆசனத்தில் அமர்த்தி மறு காலை ஒய்யாரமாக மடக்கி வைத்துக் கொண்டு ஒரு கையை காலுக்கு மேல் வைத்துக்கொண்டு ஒரு கையில் கிளி பிடித்துக் கொண்டு ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாதித்தார் பராசர பட்டருக்கு. பராசர பட்டர் பெருமாளை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தார். மனதுக்குள் ஒரு சிரிப்பு. எல்லாம் சரிதான், அடியேனை க்ஷமிக்க வேண்டும். ஒரே ஒரு குறை உள்ளது. குறையை சொல்லும் பட்டரே, நிவர்த்திக்கிறேன். தேவரீரால் இயலுமா? அதென்ன அப்படி கேட்டுவிட்டீர்? தேவரீருக்கு எல்லா அலங்காரமும் பொருந்தியே வருகிறது. அதேபோல் இந்த நாச்சியார் திருக்கோலத்திலும் ஜொலிக்கிறீர்கள்தான். திருவாபரணத்திற்கே அழகு கொடுக்கிறது உங்களது அலங்காரம். நெற்றியில் கஸ்தூரி திலக்கம், கழுத்திலே அழகிய பவழமாலை, சாயக் கொண்டையுடன் நீண்டு பின்னிய உங்கள் கூந்தல் அழகிய குஞ்சலத்தில் முடிகிறது. சூடியிருக்கும் அந்த பூக்கள்தான் என்ன புண்ணியம் செய்ததோ? அடடா, முன்னழகை விட பின்னழகு பெருமையோ பெருமை, அழகோ அழகு. ஆனால் அந்த பார்வையில் மட்டும் கொஞ்சம் கோபம் தெரிகிறதே. நியாயம்தானே? பெருமாளுக்கு ஒரு புறம் ஹிரண்யனை வதம் செய்ய வேண்டும், மறுபுறம் கருணை புரிந்து பிரகலாதனை காக்க வேண்டும். கோபம் கொண்டு ராவணனை அழித்தாலும் மறுபுறம் கனிவு கொண்டு விபீஷ்ணனையும் காக்க வேண்டும். 2 கண்களும் எப்படி ஒன்றாக இருக்கும்? ஆகவே தாயாரின் கடைக்கண்களிலிருந்து கிளம்பும் கருணை ஒளியை இங்கே காண முடியவில்லையே சுவாமி என்கிறார் பராசர பட்டர். இதை கேட்ட நம்பெருமாளின் முகத்திலோ குறுநகைதான். படிதாண்டா பத்தினியான ரங்கநாயகியை நோக்கி இப்போது சந்தோஷமா என்னும் பாவனையில் குறும்பு பார்வை பார்க்கிறார்.
எம்பெருமானின் நாச்சியார் திருக்கோலத்திற்கான காரணம் இந்த நிகழ்வுதான். பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனின் ஸ்வீகார புத்திரனின் ஸ்தானத்தில் இருந்தவர். வருடம் முழுவதும் விழா கோலமாக விளங்கும் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எழுந்தருளும் பொழுது அவருக்கு முன்னால் ஒருவர் சாட்டையால் தரையை அடித்துக் கொண்டே வருவார். அவரின் செயலால் முன் நிற்கும் கூட்டமும் விலகும். சில சமயங்களில் எதிர்பாராமல் அந்த அடி பக்தர்கள் மேலும் படக்கூடும். ஒரு முறை அவ்வாறு அடிக்கும் பொழுது அது பராசர பட்டரின் தோள்பட்டையில் அடியாக விழுந்தது. பராசர பட்டர் நம்பெருமாளை சேவித்துவிட்டு அங்கிருந்து நீங்கிவிட்டார். பராசர பட்டர் தோளில் அடிபட்டதை கண்டு பொறுக்க முடியாத அவரது சிஷ்யர்கள் கோயில் கைங்கரியக்காரர்களிடம் சண்டைக்கு சென்றனர். இந்த விஷயம் பராசர பட்டரின் காதுகளை வந்தடைய அவர் கைங்கரியக்காரர்கள் தங்களது கடமையையே ஆற்றினார்கள் என்று சமாதானம் சொல்லி, தவறு என்னுடையதுதான் என்று சொல்லி இன்னொரு தோளிலும் அடியுங்கள் என்று மறுதோளை பட்டர் காட்டினார். நம்பெருமாள் தேவரீரை நம்பி அந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கிறார். நம்பெருமாளுக்கு அந்த சாட்டை மேல் அபிமானம் உள்ளது. அவன் அபிமானிக்கும் அந்த சாட்டை அடியேன் மேல் பட்டது அடியேன் தோள் செய்த பாக்கியமே என்று கூறினார். தேவரீரது பக்தி, கைங்கரிய ருச்சி அனைத்தும் கொண்டாடத்தக்கது. அடியேனை மன்னித்து அருளுங்கள் என்று பிரார்த்தித்து பராசர பட்டரின் திருவடிகளை பணிந்தார்கள் அந்த கைங்கரியக்காரர்கள். இப்படி பொறுமை காட்டிய பராசரரை போல நான் பொறுமையும் கருணையும் இல்லாமல் இருக்கிறேனே என்று மனம் வருந்தினாள் நம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. இதற்கு மற்றொரு விளக்கமும் சொல்வார்கள். எம்பெருமானுக்கு பல்லக்கு தூக்கி சேவை புரிந்து வந்தார் ஒருவர். அவரின் அந்திம காலம். அவருடைய உயிர் போகும் நேரத்தில் யமதூத்தர்களுக்கும் விஷ்ணு தூத்தர்களுக்கும் மேலே தர்க்கம் நடக்கிறதாம். யமதூத்தர்கள் அவர் உயிரை யமலோகத்திற்கு எடுத்துச் செல்ல காத்திருக்கிறார்கள். விஷ்ணு தூத்தர்களோ எம்பெருமானுக்கு இவர் பல்லக்கு தூக்கி ஆற்றிய பணியால் இவரை வைகுண்டம் அழைத்துச் செல்ல இருக்கின்றனர். இதை அறிந்தவர், அடடா, எம்பெருமானுக்கு நான் ஆற்றிய இந்த சேவைக்கே இப்படி ஒரு பயனா என வியந்து பராசர பட்டரிடம் தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்ய வேண்டினார். அதற்கு பட்டர் அதற்கான நேரமில்லை என்று கூறி பல்லக்கு தூக்கிய வைஷ்ணவரின் தோள்கள் காய்த்து போயிருப்பதை காட்டி, இதுவே பஞ்சசம்ஸ்காரம் உமக்கு என்றார். அப்படி தோள் காட்டி சொன்ன பட்டரை போல நான் சொன்னேனா? இல்லையே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை புலம்புகிறாள். பொறுமையும் மன்னிக்கும் குணமும் ஸ்ரீ வைஷ்ணவனின் குணமாக இருக்க வேண்டும். திருக்கோளூர் அம்மாள் பட்டபிரானைப் போல் ஸ்ரீ வைஷ்ணவ குணத்துடன் வாழ்ந்தேனா என புலம்புகிறாள். அதனால் இந்த ஊரில் இருக்க தகுதியற்றவள் என கிளம்புகிறாள். திருக்கோளூர் பெண் பிள்ளையின் கடைசி ரகசியமான 81வது ரகசியத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.